ஐஎம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2025 எக்ஸாம்க்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம். வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த 3 டேஸுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 25th 26th 27th நிறைய பேர் ஒரு 4-5 மந்த்ஸாக படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. யூஸ்வலாக ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், ஒரு ஃபோட்டோ இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் டைம்க்கு ரீச் ஆயிடுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்து நோட்டிஃபிகேஷனை எதுக்கும் ஒரு தடவை படிச்சுட்டு எதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்களோ அது கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நம்ம நாளிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சில பேருக்கு மேம் நல்லா படிச்சிருக்கேன், எதனா டாபிக் விட்டோனோ பயம் இருக்கும், எல்லாத்தையும் நீ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகேவா? உங்களோட பெஸ்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்சது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டதை சொல்றேன். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நமக்கு 3 hours இருக்கும். சிபிடி மோட்ல பண்ண போறோம். அப்படியே டைம் போயிட்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் குயிக்கா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் படிச்சு பாருங்க. கொஸ்டின் புரியலைன்னா டக்குன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. கூட இன்னொன்று, யூஸ் த ஃபிளாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு முடிச்சிட்டோம்னா கிரீன்ல காட்டும், முடிக்கலாம் ரெட். இன்னொரு ஆப்ஷன், ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த கொஸ்டின்ல டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ரிவ்யூ பட்டனை அமுக்கிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுங்க. எந்த கொஸ்டினையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து நமக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மேம் எனக்கு பேப்பர் 1 டவுட்ஃபுல்லா இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா பேப்பர் 2க்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இஷ்டம் தான் அது. ஓகே, அதுல நமக்கு தனியா இருக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2. ஓகே, அந்த 10 o'clock ஆனோன்னா அவங்க ஒரு கோட் கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம் சென்டர்ல. அந்த கோட் நம்ம போடணும், நம்ம நம்ம பேப்பர் நமக்கு ஓப்பன் ஆகும். பேப்பர் 1 பேப்பர் 2 எது வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ அதை அட்டன் பண்ணிட்டே வாங்க. எதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கோ அதை ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியா முடிக்கிறத முடிச்சிருங்க. ஒருவேளை எனக்கு மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டைம் ஆகும் பேப்பர் 1ல தோணுச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா அதுக்கு வாங்க. ஆனா டைம் பார்த்துட்டே இருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம டைமை பார்க்க மறந்துரும், டைம் ஓடிட்டே இருக்கும். ஓகே, அந்த 3 hours எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. ஸோ டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் எதனா கொஸ்டின் யூஜிசி நெட்ல தப்பு பண்ணால் நமக்கு அங்கே மார்க் வந்துடும், 2 மார்க்ஸ் அப்படியே. ஸோ எந்த கொஸ்டினும் விடாதீங்க. தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 எது வேணா பண்ணலாம். இல்லை எனக்கு பேப்பர் 2 தான் நான் ஸ்ட்ராங்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 பண்ணிட்டு அப்புறம் பேப்பர் 1 பண்ணுங்க. ஆனால் மேக்ஸிமம் பேப்பர் 2 1 hour 45 minutesல முடிக்க பாருங்க. ஏன்னா நமக்கு பேப்பர் 1க்கு அட்லீஸ்ட் 1 hour 15 minutes தேவைப்படும் இல்லையா? ஏன்னா அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாதிரி ட்ரிக்கியா கேட்பாங்க பேப்பர் 1ல. ஸோ பேப்பர் 2 அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல அதே மாதிரி ஒரு கால்குலேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டினோட கால்குலேஷனுக்கு தேவைப்படும். உங்களுக்கு ரஃப் ஷீட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதில் எழுதும்போது கொஞ்சம் அழகா எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே கால்குலேஷன் திருப்பி நம்ம பண்ணும்போது செகண்ட் கொஸ்டினுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேசேஜ் இன்கேஸ் பெருசா இருந்துச்சுன்னா முதல்ல போய் கொஸ்டினை படிங்க. அதே மாதிரி கொஸ்டினை படிச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு நம்ம மேலே போகும்போது நம்ம எல்லாம் சின்ன பசங்களும் கிடையாது இல்லையா? நம்ம கொஞ்சம் மறந்துரும். இப்போ அதனால என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ல வர அந்த கீ டேர்ம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்னு போட்டு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு டக்குன்னு அது எங்க ரிலேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளாக் ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த ரிவ்யூக்கு யூஸ் பண்ணுங்க. எங்கன்னா டவுட்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல பேப்பர் 2 பேப்பர் 1 எனக்கு தெரிஞ்சு பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்கள் மாஸ்டர் சப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. பேப்பர் 1 எப்பயுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. ஸோ அப்புறமா கூட நீங்கள் பேப்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த கொஸ்டினையும் விடாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ எந்த லாஸும் கிடையாது. அதே மாதிரி சில கொஸ்டின் கண்டிப்பாக அன்ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா? இது 10th 12th எக்ஸாம் ஃபுல்லா அந்த கண்டென்ட்ல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் எலிமினேஷன் இருக்கும் இல்லையா? நமக்கு அதுல தெரிஞ்சது எதனா ஒரு கனெக்ட் பண்ணி பண்ண பாருங்க. ஓகேவா? அந்த மல்டிபிள் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது எலிமினேஷன் எது இல்லாததுன்றத அழிச்சிடணும். அந்த மாதிரி பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க. மெயினா யோசிங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டினை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம், அனாலிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டினை எப்படி கேட்குறாங்க,
ஓகேவா? அத புரிஞ்சுட்டு கொஞ்சம் காமா பதில் பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க எந்த இடத்துலயும். நம்ம தெரிஞ்சது கூட அப்புறம் மறந்து போயிடும். ஓகேவா? இது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. லைஃப்ல எவ்வளவோ விஷயம் பார்த்துருக்கோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அவ்வளவுதான். இதுக்கு பெருசா பதட்டப்பட்டு இப்படி பட்டாலாம் எல்லாமே அப்புறம் லாஸ் ஆயிடும். படிச்ச இவ்ளோ நாள் போட்ட எஃபர்ட்டும் லாஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ பதட்டப்படாம கொஸ்டின படிங்க. ஏன்னா பிரெயின் கூட நம்ம காமா இருந்தா தான் அது கொஞ்சம் நமக்கு வொர்க் பண்ணும். ஓகே. கொஞ்சம் அப்படியே காமா அந்த கொஸ்டின படிங்க. புரியல. ஐயோ! நான் படிச்சதே வரலன்னா கூட இட்ஸ் ஓகே. நம்ம படிச்சதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி உங்க பெஸ்ட்ட குடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினோட டைப்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்மலா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இந்த இந்த மாரி கொஸ்டின்ஸ விடவே விடாதீங்க. ஃபாஸ்ட்டா பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கவே எடுக்காதீங்க. அடுத்தது அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின பொறுத்தவரைக்கும், அசர்ஷன், ரீசன் 2த்தையும் பாருங்க. அசர்ஷனோடது ரீசனிங்க்கு செட் ஆவுதா? பிக்காஸ்ன்னு போட்டு பார்த்தா, இதோடது இதுக்கு வருதான்னு பார்க்கணும். அதுதான் மெயின். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோம். அசர்ஷன், பிகாஸ் போட்டா இதுக்கு ரீசனிங் சரியா இருக்கா? அதுதான் மெயின். ஸோ அந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பிகாஸ்ன்னு நடுவுல போட்டு இல்ல செட் பண்ணி பாருங்க. கனெக்ட் ஆகுதான்னு. ஓகேவா? 3வது மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வர்றது. இந்த மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஏ, பி, சி, அதுக்கப்புறம் சி, பி, ஏ இந்த மாதிரி குடுத்துருப்பாங்க. இன் கேஸ் அது புரியலன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆல்பபெட்ட பாருங்க. அதுவும் சீக்வென்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆல்பபெட்ட பாருங்க. இங்கேயும் அவங்க சம்டைம்ஸ் ஏன்னு குடுத்துருப்பாங்க. இந்த ஏங்கிற ஆப்ஷன் இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சா இது 2மே அடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ சில கொஸ்டின் சீக்வென்ஸ் வரும்போது நமக்கு நல்லா புரியும். அந்த மாரி கொஸ்டின்ஸ மேலேருந்து போறத விட கீழ இருக்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த சீக்வென்ஸ் நமக்கு புரியும். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 குடுத்துட்டு எது தப்பு, எது ரைட்ன்னு வரும். இந்த மாரி கொஸ்டின் கொஞ்சம் கரெக்ட்டா யோசிச்சு பண்ணுங்க. பார்த்தா புரியும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். அதே மாதிரி இங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல எதனா ஒண்ணு தெரிஞ்சா கூட ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிடுங்க. 1க்கு 3ன்னு வருதா? அந்த ஆப்ஷன பாருங்க. வேற எங்கேயுமே 1க்கு 3 இல்ல. இது கன்ஃபார்மா தெரியும்னா, அத போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. எந்த கொஸ்டினையும் ஃபுல்லா பண்ணணும். நமக்கு இது சப்ஜெக்டிவ் பேப்பர்லாம் கிடையாது. நமக்கு தேவை ஆன்சர். அவ்வளோதான். ஓகே. அதே நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்றோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். அங்க 1, 3 தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்மா அதான் தெரியுதுன்னா, இன்னும் 1 பார்க்க டைம் இருக்கா? பாருங்க. இல்லன்னா, கண்டிப்பா அதுதான் இருக்கும்னு கன்ஃபார்ம்னா நெக்ஸ்ட்க்கு வந்துருங்க. ஓகேவா? ஏன்னா நெறைய மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாரி கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒன்ஸ் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துருவோன்ட்டு. ஓகேவா? இல்ல நமக்கு அத பத்தி தெரியாதுன்றவங்க தான் அங்க டைம் கொஞ்சம் போயிடும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாரி வந்துச்சுன்னா டக்குன்னு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட். நான் பேப்பர் 1க்கு நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ரீசென்ட்டா கூட பண்ணியிருக்கோம். அதே மாரி ஒன் ஷாட் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்க. எல்லாத்துலயும் அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்க பத்தின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இருந்தாலும் எழுதுறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம எப்படி திங்க் பண்றோம்ன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒரு தடவை இந்த செக்லிஸ்ட்ல இதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? த பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி, செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். இது இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காக்னிஷன், மெட்டா காக்னிஷன். மெட்டா காக்னிஷன் திங்கிங் ப்ராசஸே திங்க் பண்ணி பார்க்கறது. அடுத்தது இன்டராக்டிவ் டூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இன்டராக்டிவ் டூல்ஸ் இருக்கு. காஹூத், மைண்ட் மீஸ்டர் அந்த மாதிரி. அடுத்தது மூக், எல்எம்எஸ், சாரி சிஎம்எஸ் இல்ல எல்எம்எஸ். மூக் அண்ட் எல்எம்எஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மூக் பிளாட்ஃபார்ம் என்ன, எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம்ல என்ன. அடுத்தது இவாலுவேஷன் சிஸ்டம், ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், இப்சேட்டிவ், டயக்னாஸ்டிக், பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்களே. அதெல்லாம் பாருங்க. அதுல இந்த சிசிஇ, சிபிசிஎஸ்னா இப்போ சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் லேர்னிங் தியரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். பிஹேவியரிசம்னா என்ன, காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதுல ஜீன் பியாஜேவோட தியரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். லீவ் விஹாட்ஸ்கி அவங்களது கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து சுத்தி சுத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி காக்னிட்டிவ், நான் காக்னிட்டிவ் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகே. அந்த நம்மளோட இமோஷன்ஸ் அதெல்லாம் நான் காக்னிட்டிவ் ஸ்கில்ல சேரும். நம்ம திங்க் பண்ற ப்ராசஸ் எல்லாம் காக்னிட்டிவ்ல சேரும். அது கொஞ்சம் ஐடியாவா வச்சுக்கோ போதும். நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நிறைய இருக்கு. இதுல மெயின், பேசிக், அப்ளைட், ஆக்ஷன் ரிசர்ச்னு சொல்றோம். இது ரியல் லைஃப்னு சொன்னா இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே பாத்துருங்க.
இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னு சொல்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கிரவுண்டட் தியரி. இது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வர்றது. கிரவுண்டட் தியரி இது மூணையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி, எக்ஸ்பிரிமெண்டல், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. இந்த ரிசர்ச் சைடை கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அடிக்கடிக்கு. அப்புறம் வேரியபிள்ஸ் பத்தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கன்ஃபவுண்டட் வேரியபிள், மாடரேட்டர் வேரியபிள், மீடியேட்டட் வேரியபிள்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. அப்புறம் பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிளிங்னா என்ன, சாம்பிளிங்கோட டைப்ஸ், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், அதை கொஞ்சம். அடுத்தது ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோட டைப் 1 அண்ட் டைப் 2 எரர் பார்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சமா ஜெட் டெஸ்ட்னா என்ன, டி டெஸ்ட்னா என்ன, ஓகே இது ஓகே அது கொஞ்சம். அதுக்கப்புறம் பிளாஜியரிசம் அந்த லெவல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூஜிசி 2018 நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும், 4 லெவல்ஸ் இருக்கும், அது கொஞ்சம். அப்புறம் ரிசர்ச்சோட எத்திக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் இதுவா நம்ம ஓரளவு படிச்சா புரிஞ்சிடும். ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், இது அக்யூரசின்னு சொல்லுவோம், இது கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு, அது கொஞ்சம். அடுத்தது குட் ரிசர்ச், இவ்வளவுதான். இந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஜெட் டெஸ்ட் பத்தி கேட்பாங்க, டி டெஸ்ட் பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுலயே பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக்னு 2 பிரியும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போனா கேட்பாங்க. ஓகேவா? இந்த பேராமெட்ரிக்ல வந்து கொஞ்சம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணும். இது நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நான் நார்மாலிட்டி, லீனியரா இருக்கும் டேட்டா, இந்த மாதிரி. அது நான் லீனியரா இருக்கும், அது மட்டும் கொஞ்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை படிங்க, கீவேர்டை நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பேசேஜ்ல போயிட்டு பாருங்க. அதுல சில ராங் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதை எலிமினேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை விடாதீங்க, 10 மார்க் கையில இருக்கு. நம்ம எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எதையும் விடாதீங்க. 2 மார்க் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஃபர்ஸ்ட் பண்ண முடியலனாலும் கடைசி கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதை ப்ராப்பரா பண்ணிடுங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை. அடுத்தது கம்யூனிகேஷன், யூனிட் 4 கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபார்மல், இன்ஃபார்மல்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மல்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், இன்ஃபார்மல் நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, வேர்பல், நான் வேர்பல். அதே மாதிரி இந்த ஓரல், ரிட்டன் கம்யூனிகேஷனும் ஃபார்மல்ல தான் சேரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் டைப்ஸ் இருக்கும். குரோனிமிக்ஸ், ப்ராக்சிமிக்ஸ், இது ஒண்ணுமே இல்லை, நம்ம டிஸ்டன்ஸ். குரோனிமிக்ஸ்னா டைம், ப்ராக்சிமிக்ஸ்ன்றது நம்ம நிக்கிற இடம், பிளேஸ், டிஸ்டன்ஸ்ல சொல்றது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஜெஸ்டஸ்ல பேசுறது, அது கொஞ்சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வெர்பல். அப்புறம் மாடல்ஸ்ல நமக்கு ஒரு லீனியர் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லீனியர், இன்ட்ராக்ஷன், டிரான்சாக்ஷன், ஒரு 3 மாடல் இருக்கும், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஷானோன் வீவரோ பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் சொல்லுவோம். ஓகேவா? இந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டர் இருக்கணும், ரிசீவர் இருக்கணும், மெசேஜ் இருக்கணும். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் மீடியா தியரிஸ் நமக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த மெக்லூஹன் தியரி, எஜெண்டா செட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மெக்லூஹன் தியரியில தான் நம்ம இந்த ஆட் மீடியா, கோல்டு மீடியான்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா. ஆர்ட் மீடியா, கோல்டு மீடியா, அது கொஞ்சம் பாருங்க. அப்புறம் இன்டர் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கல்ச்சர் வேற வேற கல்ச்சருக்கு கூட எப்படி கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படிலாம் இருக்கணும், இதுல கொஞ்சம் என் கல்ச்சுரேஷன், ஏ கல்ச்சுரேஷன், அதெல்லாமும் கொஞ்சம். அப்புறம் மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி, இந்த மாஸ் மீடியா பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இதுல கொஞ்சம் மீடியேட்டட் கம்யூனிகேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மீடியா, அதே மாதிரி டிரான்சிட் மீடியானா நம்ம ஒரு இடத்துல இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்றதுல டிரான்சிட் மீடியா, ட்ரெடிஷ்னல் மீடியா, அந்த மாதிரி ஒரு இது. பட் மாஸ் மீடியா நமக்கு இதுல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஈவன் எனக்கு மேத்ஸே வராது மேம்னா கூட இந்த ஆல்பபெட் சீரீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அது நம்பர்ஸ் எழுதுவோம்ல, ஏபிசிடி எம் வரைக்கும் எழுதிட்டு என்ஓபி போட்டு சர்க்கிளா எழுதி நம்பர் அதுக்கு அலைன் பண்ணிட்டு அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது. நம்பர் சீரீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சம்டைம்ஸ் ஈஸியா தான் இருக்கும். ரேஷியோ, பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கத்துக்கோங்க. டைரக்ஷன், ஏஜ், பிளட் ரிலேஷன், ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், அப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், இதுல டிஸ்கவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட், டைம், ட்ரெயின், கேலண்டர், இது ஏன் எல்லாமே இருக்குன்னா எல்லா ஷிஃப்ட்டுக்கும் எதனா ஒரு 5 இதுல இருந்து வரும், எல்லா வாட்டியும் எல்லாமே கவர் பண்ணுவாங்க.
ஓகேவா? நம்ம ஷிஃப்ட்டுக்கு எது வரும்னே தெரியாது. இருந்தாலும் கண்டிப்பா ஆல்ஃபபெட் சீரிஸ் கண்டிப்பா வரும். அதுல தான் இந்த கோடிங், டீகோடிங்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். எப்படி அது கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அத வச்சு பண்றது. அது சம்டைம்ஸ் இப்பலாம் ஆல்ஃபபெட்ஸ் ஒரு நம்பர்ஸா கூட கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் எனக்கு டைம் ஆகும்னு தோணுச்சுன்னா மத்ததெல்லாம் முடிச்சுட்டு இங்க வாங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்கவுண்ட் சம் அடிக்கடி இப்பலாம் கேட்கறாங்க. அதே மாரி ஸ்பீட் சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஏஜ் கொஞ்சம் ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இது நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல உதவும். இந்த பெர்சன்டேஜ்னு 1% கண்டுபிடிக்க 10% கண்டுபிடிக்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன. ப்ரொபோசிஷன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, அதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதையே 2 ஸ்டேட்மெண்ட் சேரும்போது நம்ம ப்ரமைஸ்ன்னு சொல்றோம். ப்ரமைஸ் 1, ப்ரமைஸ் 2ன்னு சொல்றோம். அது ஆர்குமெண்ட்டா மாறுது. ஓகேவா? அது நெக்ஸ்ட் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடிக்கடி கொஸ்டின் கேக்குறாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் நிறைய ஷிஃப்ட்ஸுக்கு ரிப்பீட்டடா ஒரு ஷிஃப்ட்லயே கூட 2 தடவை 2 கொஸ்டின் கேட்கறதும் உண்டு லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் மட்டும். ஓகேவா? லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதெல்லாம் இதோட ஒத்து போகுது அதுதான் லாஜிக்கலா ஈக்குவலன்ட்னு அர்த்தம். ஓகேவா? இதுல நம்ம என்ன சொல்லுவோம்? அப்வர்ஸ், கான்ட்ரா பாசிட்டிவ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஆல் எஸ்எஸ்பி சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, இதையே வந்து இங்க நாட் போட்டு நான் எழுதுறது. இதுவும் நாட் வரும். இது ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கணும். இந்த பியும் இங்கேயும் நாட் வரும், நாட் வரும். 2ம் அப்படியே மாறி நாட் ஜாயின் ஆயிருக்கும். அது கான்ட்ரா பாசிட்டிவ் சொல்லுவோம். ஓகேவா? இது அப்படியே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ன்னு சொல்லுவோம். இது அப்படியே மாறி கூட நாட் ஜாயின் ஆயி வந்துச்சுன்னா, இது கான்ட்ரா பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்வர்ஸ் எங்க சொல்லுவோம்னா, இப்ப ஆல் எஸ் இஸ் பீனா இந்த இடத்துல நோ எஸ் இஸ் நாட் பி நான் போடுறேன் இல்லையா? இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இங்க ஆல் வந்தா இங்க நோ வரும். இங்க பி வந்தா இங்க நாட் பீன்னு வரும். நாட் இல்ல நார் எப்படி வேணா போடுவாங்க. ஓகேவா? இது பேர் தான் அப்வர்ஸ் சொல்லுவோம். ஆல் வந்தா நோ வரும். இங்க இருக்கிற ப்ரெடிகேட்ல நாட் ஆட் பண்ணி வரும். அதே மாரி இங்க ஆல் நோ வந்துச்சுன்னா, இங்க சம் வந்தா இங்க சம் நாட் வரும். அதுதான் நம்மளோட ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இருக்கும். அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் அப்வர்ஸ். கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி. கன்வர்ஸ் நார்மலா பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேலசிஸ் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்தியன் லாஜிக்ல நமக்கு அந்த பிரமாணாஸ் ஒரு 6 பிரமாணாஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் அனுமானா இதுல ஸ்வர்த் அனுமானா அந்த மாதிரி வரும். பரர்த்த அனுமானான்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு நம்மளே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, மத்தவங்களுக்கு சொல்றது. அதுதான் பரர்த்த அனுமானான்னு சொல்றோம். அப்புறம் எத்துவ பாஷாங்கிறதும் இதுல இந்தியன் லாஜிக்ல ஒரு ஃபேலசி தான். ஓகேவா? சோ இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குனாலும் இந்த பிரமாணாஸ் கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல பிரத்யக்ஷா, அனுமானா, உப்பமானா, அனுபலப்தி இல்லையா? இந்த மாதிரி 6 இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. சப்தா ஓகேவா? அத பத்தி அனுபலப்தி. நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்பலாம் மேக்ஸிமம் டேபிள்ஸ்ல தான் குடுக்குறாங்க. இன் கேஸ் பார் கிராஃப்ல குடுத்தாலும் அது எப்படி வரணும்னு பார்த்துக்கோங்க. ரேஷியோ பெர்சன்டேஜ்ல தான் நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின படிங்க. டேபிள்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் பெருசா டைம் கன்சியூமிங்கா குடுத்தாங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா பண்ணுங்க. இல்ல சில சமயம் ஈஸியா குடுத்தாங்கன்னா, கொஞ்சம் நடுவுல ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்கா கால்குலேஷன் ஸ்கில்ஸ் பண்ண கத்துக்கோங்க. அது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணாம். கடகடன்னு பண்ணுங்க. அதே மாரி ஒரு கொஸ்டினோட ஆன்ஸர பாக்ஸ் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்க்கு அது கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ஸ் அடிக்கடி கேட்கிற ஒரு டாபிக். அத பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இன்புட், அவுட்புட் டிவைசஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அது மட்டும் கொஞ்சம் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்புட், அவுட்புட் டிவைசஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஒரு ரேம், ரோம், டிராம், எஸ்ராம் கொஞ்சம் டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம், ரோம் பத்தி கொஞ்சம். நெக்ஸ்ட் எம்எஸ் எக்ஸல் இப்ப ரொம்ப அடிக்கடி கேட்கிற ஒரு டாபிக் எம்எஸ் எக்ஸல். ஓகேவா? இது நிறைய நானே கூட வீடியோ போடல. பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கேட்கறாங்க. இல்லைன்னா டாலர் ரெஃபரன்சிங் இப்படி ஒரு டாலர் போட்டு வருது. இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே. ஸோ இது கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டாலரோட வர்றது. ஒண்ணுமே இல்ல. இங்கிருந்து அது வந்து காப்பி பண்ணும்போது
சம்டைம்ஸ் டாலர் போட்டிருந்தா மாறும் மாறாதெல்லாம் இருக்கு. ஓகே, அது 2 ரெஃபரன்சிங் இருக்கும் இதுக்கு. இது கொஞ்சம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் கொஞ்சம் எல்லாமே நெட்வொர்க்கிங் பத்தி இங்க லேன் வேன் அதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் டிசிபி ஐபி, அதே மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 வெர்ஷன் 6 என்ன, அப்புறம் வெப் 2.0 வெப் 2.3.0 என்ன, அது எல்லாம், அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி இப்போ அப்டேட்டடா என்னெல்லாம் வந்திருக்குன்றது கொஞ்சம் நெட்வொர்க்கிங்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ்ல ஸ்வயம் பத்தி என்பிடிஎல் இபாட்சால இன்னும் கொஞ்சம் நிறைய ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அது நானே வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எது வேணா கேட்பாங்க ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? எதனா ஒரு கொஸ்டின் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ்ல வரலாம். இல்ல சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் லைட்டா அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வர்றது இதெல்லாமே. அதே மாதிரி மால்வேர் அட்டாக்ஸ், இதுல வர்றது சைபர் செக்யூரிட்டியில் தான். மால்வேர் அட்டாக்ஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு தடவை ஓகேவா, ஒரு கிளான்ஸ் கண்டிப்பா அதுவும் பார்த்துக்கோங்க, மால்வேர் அட்டாக்ஸும். ஏன்னா நெக்ஸ்ட் யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பயோம்னா என்ன, ஓகே, பயோட்டிக்னா என்ன, அந்த மாதிரி. அப்புறம் ஃபுட் செயின்னா என்ன, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர்னா என்ன, கூடவே இதுல பயோ அக்யூமுலேஷன்னா என்ன, ஓகே, அது கொஞ்சம். அப்புறம் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு இல்லையா, அடுத்தது ஓசோன்னா என்ன, ஓகே, அது கொஞ்சம். ஓசோன் ஏன் டெப்ளீட் ஆகுது, கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன, அது கொஞ்சம். அப்புறம் குளோபல் வார்மிங்னா என்ன, எது ரொம்ப குளோபல் வார்மிங்கை உண்டு பண்ணுது, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ரிசோர்சஸ் எல்லாமே, சோலார் விண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோலார் பேனல் பத்தியும் கேட்குறாங்க, அந்த விண்ட் மில் பத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அந்த விண்ட் மில் பத்தி, சோலார் பேனல் பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். கூட யுரேனியம் பத்தி, நியூக்ளியர் பத்தி, ஓகே, நியூக்ளியர் கோல்னா என்ன, ஓகே, அது கொஞ்சம். அடுத்தது பொல்யூஷன்ல ஏர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன், ஈவன் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன், பிளாஸ்டிக்னா என்ன, அதுவும் கொஞ்சம் லைட். ஏர் வாட்டர் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் பொல்யூஷன் இந்த ஏக்யூஐன்னு சொல்றோம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு, அது கொஞ்சம் கலரோட இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம். அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷன்ல என்னெல்லாம் இருக்கு, வாட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட். ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட்டரை எப்படி வந்து ஸ்டெபிளைஸ் பண்றாங்க, அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு அதை தான் நம்ம சொல்லுவோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி ஏர் வாட்டரோட சாயிலோட இந்த லேயர்ஸும் கொஞ்சம் இதுவும் போன வாட்டி கேட்டிருந்தாங்க, சாயிலோட டாப் சாயில் இந்த மாதிரி. ஓகேவா? அது அடுத்தது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி அந்த வேஸ்ட் மேனேஜ் பண்றாங்க, அதோட மெத்தட்ஸ். ஓகேவா? அடுத்தது என்வாயன்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இதுல இன்டர்நேஷனல் இருக்கு, இன்டர்நேஷனலும் இருக்கு, இந்தியனும் இருக்கு. இந்தியனை பொறுத்த வரைக்கும் NAPCC ரொம்ப, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த சோலார் மிஷன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன, அந்த சோலார் அலையன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாம் இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மெயினா அந்த காப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம். மெயினானது இல்லை மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்க, நானே வீடியோ போட்டிருக்கேன், இயரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? இது பயோ அக்யூமுலேஷன், அந்த நச்சு எப்படி அது ஒரு 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 இன்செக்டுக்குள்ள எப்படி ஒரு ஃபிஷ் சாப்பிடுதுன்னா அதுக்குள்ள அப்படியே தங்கிருது. பயோ மேக்னிஃபிகேஷன், அதை சாப்பிட சாப்பிட அதுக்குள்ள ஏறிட்டே போகும் அந்த டாக்ஸிக், அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அடுத்தது இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க போனா டீப்பா போனா ஓஷன் அசிடிஃபிகேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிட் ரெயின் ஏன் வருது, அதெல்லாமும் கொஞ்சம் அப்படியே. ஓகேவா? இதுக்கு ஒரு பேசிக்ஸா எப்படி வேணா கேட்பாங்க, இந்த ஒரு பார்ட் மட்டும். நெக்ஸ்ட் வந்து கூட நாய்ஸ் பத்தியும் கொஞ்சம் அதுல தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஆடிபிள், எந்த அளவு கேட்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன்ல ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப முக்கியம். நாலந்தா, தக்ஷஷிலா, மித்திலா அந்த மாதிரி இருக்கு. இதுல நாலந்தா, தக்ஷஷிலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன், நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுமே நமக்கு இருக்கு. நானே வீடியோ போட்டிருப்பேன் ஹையர் எஜுகேஷன், கொஞ்சம் இந்த டேபிளும் காமிச்சிருப்பேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எது வேணா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ரெகுலேட்டரி பாடிஸ், யூஜிசி, ஏஐசிடி, நாக், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த அக்ரெடிட்டேட்டிவ் பாடிஸ்ல நாக், ஓகே, நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில், அப்புறம் NBA. ஓகேவா? இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். யூஜிசி எதை மெயின்டைன் பண்றாங்க, ஏஐசிடி என்ன பண்றாங்க, அப்புறம் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம் டு பி யூனிவர்சிட்டினா என்ன, ஓகேவா? அது எல்லாமே கொஞ்சம். ஓகே, அடுத்தது கடைசியா நமக்கு அந்த ப்ரியாம்பிள் பத்தி கடைசியா வரும். நம்ம இந்த சாவரன் அதெல்லாமே அந்த ப்ரியாம்பிள்ஸ் பத்தி. அப்புறம் என்ன ஆர்டிகல்ஸ்லாம் ரிலேட்டட் டு எஜுகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெயினா சொன்னோம்னா ஆர்டிகல் 21A சொல்லுவோம், இது எஜுகேஷனோட ரிலேட்டட். இந்த 21A தான் என்ன பண்ணுது, எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துது 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. ஓகேவா? இது 21A, இது ஃபண்டமெண்டல் ரைட் ஆனது.
ஆர்டிகல் 45ல தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21 மாத்துறாங்க. எப்ப மாத்துனாங்கன்னா 86th அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல மாத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது மேஜர் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க இப்பன்னு இருக்கும் இல்லையா? அது எல்லாமே கொஞ்சம். ஓகே. ஸோ என்ஐஆர்எஃப், இந்த ரூசா இது கூட பெருசா இருந்திருக்குது. என்ஐஆர்எஃப் கொஞ்சம். இதெல்லாம் வந்து எதுக்கு ரூசா எதுக்கு வந்துச்சுன்னா, ராஷ்ட்ரிய உச்தார் சிக்ஷா அபியான் சொல்லுவோம். ராஷ்ட்ரிய உச்தார் சிக்ஷா அபியான். இது வந்து ஹையர் எஜுகேஷன கான்சன்ட்ரேட் பண்ணி வந்தது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நானே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் விடாதீங்க. இது ரிலேட்டடா வரும். இன்கேஸ் இது வராம கொஞ்சம் கனெக்டடா வரவோ வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கொஸ்டின கொஞ்சம் காமா படிச்சு, புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. தைரியமா போங்க. ஓகே. ஒரு தடவ கொஞ்சம் எம்சிக்யூஸ் எல்லாம் பாருங்க. இப்ப ரீசென்ட்டா நான் ஒரு அது வந்த எல்லாமே இப்ப ரீசன்ட் பிஒய்க்யூஸ் ஒண்ணு போட்டிருப்பேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே. அது கிளாஸ்ல பண்ணதுதான். ஸோ எல்லாமே ரீசன்ட் பிஒய்க்யூஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் இப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியா கண்டிப்பா அதுல கிடைக்கும். கொஞ்சம் பாருங்க. ஸ்டே காம், ஸ்டே ஷார்ப் அண்ட் கிவ் யோர் பெஸ்ட். ஓகேவா? ஸோ காமா ஹேண்டில் பண்ணுங்க. எதையும் டக்கு டக்குன்னு பதட்டப்பட வேணாம். ஸோ முடியும் நம்மளால. ஓகே. எவ்வளவோ பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். எவ்வளோ எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய இந்த எக்ஸாம்லாம் இல்ல. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்ட நம்ம குடுப்போம். ஓகே. ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.